தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. இந்த தருணத்தை இந்த அறிக்கைங்கிறது இந்த தேர்தலில் எதிரொலிக்குமான ஒரு கேள்வி இருக்குல்ல, எதிரொலிக்க வாய்ப்பு கண்டிப்பா. 1996 தேர்தலில் ரஜினியினுடைய வாய்ஸ்ங்கிறது அவ்வளவு பெருசா வேல்யூவா பிளே பண்ணுச்சு. ரஜினி இன்னும் அடுத்த கட்டமா அவர் பிளே பண்ணுவார். இதுவே நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த வந்திருக்குல்ல, இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு தான். இது ரஜினி ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய வைப்ரேஷனை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா அவங்க விஜய் தரப்பிலிருந்து இப்படி ஒரு கமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை அவர்களால் பொறுத்து கொள்ளே முடியல, கடுமையான எதிர்வினைகளை ஆட்டினார்கள். அதைத்தான் இன்னைக்கு ஆமா நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், இத ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதற்கான பாடத்தை வருகிற எலெக்ஷன்ல உனக்கு புகட்டுவோம். இது ஆதவ அர்ஜுனாவுக்கா விஜய்க்கான்னு கேட்டீங்கன்னா 2 பேருக்கும் தான். ரஜினி ரசிகர்களை, ரஜினி படம் வர்றப்போ ரஜினியை காலி பண்ணுவதற்கு விஜய் செஞ்ச செயல்பாடுகள்லாம் நமக்கு ரஜினிக்கு தெரியாதா? அதனாலதான் அவர் சொல்றாரு, காலம் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது, இதை விட ஒரு மோசமான பாடம் உனக்கு கிடைக்கும். ஏன்னா நான் சுதாரிச்சுக்கிட்டேன், நீ உள்ள விழுந்துட்ட, சரியா? காலம் உனக்கு தக்க பதில். காலம் பேசாது. அனைத்துலகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசு விமர்சகர், ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக விஜய் கிட்டத்தட்ட பிஜேபி டிவிகே கூட்டணிங்கிறதெல்லாம் உடைஞ்சு தன்னிச்சைன்னு இப்ப கிட்டத்தட்ட உறுதியா இருக்கிறது. பெரம்பலூர், திருவல்லிக்கேணி, டி நகர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமா இந்த அரசியல் பிரவேசத்தை எப்படி பாக்குறீங்க? தனிச்சு ஒரு வழியை முடிவு வந்துட்டார்ல, அப்ப இதுக்கு முன்னாடி வந்தப்ப வதந்தி எடுத்துக்கலாமா அதெல்லாம்? அதாவது விஜய் தரப்பிலும் பாஜக தரப்பிலும் ஒரு உரசலோ அல்லது ஒரு நெருக்கடியோ இருந்துச்சு, அல்லது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்துச்சு. ஆனால் அதுல என்ன முடிவு எட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறதுல இருந்து தான் விஜயினுடைய இன்றைய முடிவை நாம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் இப்போது கூட்டணி சேர்வதில் எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளவு பெரிய விருப்பம் இல்லை. ஆரம்பத்துல அவர் எதிர்பார்த்தார், விஜயும் நம்மளும் தனித்து சேர்ந்து போட்டிட்டோம்னா ஒரு நல்ல மார்ஜின்ல வெற்றி பெற்று பாஜக இல்லாத ஒரு வெற்றியை நாம் பெற்றுவிடலாம்னு அவர் நினைச்சார். அதற்கு குருமூர்த்தி மற்றும் இன்னர பிற பார்ப்பன வகையறாக்கள் இடம் கொடுக்கவில்லை, அமித்ஷாவும் இடம் கொடுக்கவில்லை. அப்ப அந்த கனவுகளை அழிச்சிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக இருக்கிற என்டிஏக்குள்ள வாங்கன்னு அழுத்தமாக பேசுகிறார்கள். விஜய்க்கு அது ஒத்து வராதுங்கிறது மட்டுமல்ல, எடப்பாடிக்கும் அந்த டேர்ம்ஸ் ஒத்து வராது. ஏன்னா விஜய் பாதி ஆண்டு காலம், 2.5 ஆண்டு காலம் ஒரு கதை, அல்லது எனக்கு துணை முதலமைச்சர், எதுக்குமே எடப்பாடி ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால இந்த டேர்ம்ஸே ஒத்து வரவில்லை. பாஜக எந்த நோக்கத்துக்காக விஜயிடம் பேசியதோ அது ஒத்து வரவில்லை. ஒன்று. இன்னொன்று, விஜயை வளர்த்து விடுவது அவ்வளவு லாபகரமான ஒன்று அல்ல அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் பாஜக தரப்புக்குள்ளே இருக்குது. பாஜகக்குள்ளே 2 நோக்கம். ஒன்று, இந்த எலெக்ஷன்ல நாம வெற்றி பெறுவதா, அல்லது விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் உருவாகாமல் காலி செய்வதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன்ல விஜயை தனித்து, அது மட்டும் இல்ல நம்ம கட்டுப்பாட்டுக்குள், அது ரொம்ப முக்கியமானது. என்னுடைய தேவைக்கு நீ கேண்டிடேட் நிறுத்து, நான் சொல்ற இடத்துல நீங்க நின்னுங்க. இந்த இடத்துல தமிழிசை, ஒரு உதாரணத்துக்கு டி நகர்ல தமிழிசை நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அங்கே புசியானது நிக்க கூடாது, அவ்வளவுதான். புரியுது உங்களுக்கு? அப்போ அதுக்கு தங்களுக்கு தேவையான மாதிரி ஆட்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுது. இன்னைக்கு நீங்க ஒண்ணு அறிவிச்சிருப்பாங்க, ஆனால் இந்த மாற்றம் மாறக்கூடும். இந்த மாற்றம்ங்கிறது பாஜகவின் அறிவுறுத்தலிருந்து நடக்கும். அப்போ விஜய் கையை காட்டிட்டு சந்தோஷமா வந்ததுங்கிறது எப்ப ஒரு வகையில பாஜகவை தூக்கிட்டு சுமக்க வேண்டிய, நாளைக்கு வெளியில போனா பாஜக கூட்டணியான்னு சொல்லி கட்சிக்காரங்களே காரி துப்புவாங்க, அதுல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற நினைப்பும், இதுக்கு அப்புறம் உள்ளதை பெற பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவிலையும் ஒரு நிம்மதி பெருமூச்சுலதான் அவர் கை காட்டிட்டு வரவே தவிர அவருக்கு முழுவதுமான ஒரு சுதந்திரம் இல்லை. ஆனா ஒரு தற்காலிக நிவாரணம் கிடைச்சிருக்குது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சினாரியோ. சோ விஜய் தனித்து நிற்கட்டும், பாஜக அதாவது அதிமுக பாஜக கூட்டணி இருக்கட்டும்ங்கிற அளவுல இன்னைக்கு பேசி முடிச்சிருக்காங்கிற அளவுலதான் நமக்கு செய்திகள்.
அந்த நட்சத்திர தொகுதியாக எனக்கு தெரியல. குறிப்பாக ஆதவர்ஜுன் களமிறங்குகிறார். ஆனா இதற்கிடையே ஒரு இடியாட்சி இறக்கியிருக்கிறார் திரு ரஜினிகாந்த் அவர்கள். குறிப்பாக கடுமையான விமர்சனம் முன் வச்சுக்கிறார். இதான் அவதூறுங்கிறாரு. அதை தாண்டி காலம் பேசாது ஆனா தக்க நேரத்தில் பதில் சொல்லுங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க முதல்ல? ரஜினிகாந்தை பொறுத்தவரையிலும் அதாவது நடிகர்கள் அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக ரஜினி இருக்கிறார். எந்த ஒரு நடிகனுமே எக்காலத்திலையும், அதாவது எம்ஜிஆருக்கு ஒரு ஒரு முன் அதாவது ஒரு முன்னுதாரணம்னா அதுக்கு அடுத்த ஒரு மைல் ஸ்டோனாக ரஜினி தான். நமக்கு அரசியல்லாம் சரிபட்டு வராது, அதிகபட்சம் நம்மளால ஒரு 20% வாங்க முடியும், அந்த 20% வச்சுட்டு தொண்டர்களையும் ரசிகர்களையும் உணர்ந்து ரோட்ல இதை இறக்கி விட்டு அவர்கள் பணத்தையும் அவர்களுடைய சொத்துக்களையும் இழக்க வச்சுட்டு நாம கல்லா கட்டுறது நமக்கு சரி கிடையாது. அது மனசாட்சி உள்ளவன் செய்யற வேலை கிடையாது. நடிச்சோம் போனோம்ன்றதோட நிறுத்திக்கிட்டார். ஆனால் அவர் எடுத்த அந்த முடிவை ஏதோ திமுக மிரட்டல் கொடுத்து நெருக்கடிக்கு உள்ளாக்கித்தான் அப்படி செஞ்சிருச்சு அப்படின்னா, திமுக மிரட்டியதுங்கிறதுக்கு பின்னாடி இன்னொரு செய்தி என்ன இருக்குன்னா, ரஜினி பயந்து விட்டார் அப்படின்னு அர்த்தமாகுது. ரஜினி ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டார். அது தனக்கும் நல்லதல்ல, தன் சார்ந்து இருக்கிற ரசிகர்களுக்கும் நல்லதல்ல நினைச்சார். இந்த பொது உணர்வு விஜய்க்கு இருக்குதா? அது கிடையாது. தனக்கு நல்லதோ இல்லையோ ரசிகர்கள் பத்திய அக்கறையே கிடையாது. எனக்கு ஒரு லாபம் வர வேண்டும் விஜய் நினைத்திருக்கலாம், ஆனால் ரசிகர்களின் கன்சர்னை யோசிச்சாரான்னு கிடையவே கிடையாது. அப்ப இப்ப முதற்கொண்டு கூட்டணி விவகாரங்களில் விஜய் மட்டுமே தனித்து முடிவெடுப்பார்னு ஒரு இதை தூக்கி மொத்தமா கையில கொடுத்தாங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி விஜயினுடைய அந்த எதேச்ச அதிகார போக்கு இருக்குது. அப்போ இன்னைக்கு உண்மையை சொல்றதா இருந்தால் ரஜினி யாரை பார்த்து பயந்திருக்க கூடும்? இன்னைக்கு எப்படி விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை பாஜக கொடுக்கிறதோ அதே மாதிரியான ஒரு அழுத்தத்தை விஜய் ரஜினிக்கும் கொடுத்தது. குருமூர்த்தி ரஜினியை தரதரன்னு காலை பிடித்து இழுக்காத உரையாக காத்து கிடந்து அவர் எப்படியா தூக்கிட்டு வந்துருன்னு நினைச்சார். அப்ப இங்க இருக்கக்கூடிய மயிலாப்பூர் பாப்பார கூட்டமும் வடக்கே இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ கூட்டமும் ஒன்றாக இணைந்து, அவர்களுடைய ஒரே அஜெண்டா தானே, RSS கூட்டம் ஒன்றாக இணைந்து எப்படியாவது ரஜினியை கொண்டாடணும்னு நினைக்கும் போது ரஜினி அந்த இடத்தில் அச்சப்பட்டார். யாரை பார்த்து? பாஜகவின் வற்புறுத்தலை கண்டு அச்சப்பட்டார். இவங்க இப்படி நம்மளை நெருக்கிறாங்களே, நாளைக்கு நம்ம ஆட்சின்னு ஒண்ணு கைப்பற்றினால் கூட அது நம்ம கையில இருக்குமா? புரியுது அவங்களுக்கு? இன்னைக்கு நிதிஷ்குமாருக்கு நேர்ந்ததுதான் அன்னைக்கு ரஜினி அதை கால்குலேட் பண்ணார். இன்னைக்கு அதை எடப்பாடி யோசிக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு இதே நெருக்கடி தான். இந்த தேர்தலில் ஜெயிச்சோம்னா அடுத்து நம்ம கையில ஆட்சி இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அப்ப ஏன் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. அதே மாதிரியான ஒரு விஷயம்தான். நான் கட்சி ஆரம்பித்து நான் விழுந்து கிடந்து ஒவ்வொரு ஊராக அலைந்து நான் எல்லாத்தையும் இறக்கி என்னுடைய மானம் மரியாதை எல்லாம் நாளைக்கு பேசு பொருளாகும். இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிற அத்தனை நெருக்கடியும் ரஜினிக்கு இருக்கும். இதையெல்லாம் நான் தாங்கிக்கிட்டு எதுக்கு நான் கஷ்டப்பட வேண்டும், நான் பிறரையும் என் கஷ்டப்படுத்த நினைச்சாரு. அப்போ உண்மையிலேயே அவரை அச்சுறுத்தியது பாஜக. அதனாலதான் அவர் சொல்றாரு, காலம் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது, இதை விட ஒரு மோசமான பாடம் உனக்கு கிடைக்கும். ஏன்னா நான் சுதாரிச்சுக்கிட்டேன், நீ உள்ள விழுந்துட்ட. சரியா? காலம் உனக்கு தக்க பதில். காலம் பேசாது, அது வாயால பேசாது, அது வார்த்தைகளாக வராது, அது அனுபவங்களாக வரும். இன்னைக்கு எத்தனை குத்து வாங்கிட்டு கூட வெளியில வரும்போது சிரிச்சுக்கிட்டு டாட்டா காட்டுன்னு ராஜா, உள்ள அழுகுறேன் வெளியே சிரிக்கிறேன்னு நடிக்கணும். இப்பதான் வாழ்க்கையில நடிக்கிறது நீ பாத்துட்டு இருப்ப. நீ இதுவரைக்கும் மேடையில் நடிச்ச, இனிமேதான் வாழ்க்கையில, இப்பதான் நீ வாழ்க்கையில நடிக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டு இருப்ப அப்படிங்கறதான் அவர் சொல்றாரு. இன்னும் மோசமான அடியை நீ சந்திப்ப அப்படிங்கறதுதான். அது ஒரு அனுபவம், இது வெறும் சாபம் கிடையாது, இது ஒரு அனுபவத்தில் விளைந்த ஒரு பதில். நான் ஒரு 75 வயதை தாண்டியவர், எனக்கு இருக்கிற அனுபவத்தை விட உனக்கு என்ன இருந்துடும். இன்னும் கூடுதலா சொல்றேன், இந்த விஜய்க்கு இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒண்ணும் கிடையாது. இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒண்ணுமே கிடையாது. ரஜினி எதை செய்தாரோ அதை காப்பி அடித்ததுதான் விஜயனுடைய சாம்ராஜ்யம். விஜய்க்கு கொஞ்சம் டான்ஸ் ஆட தெரியும் அப்படிங்கறத தவிர்த்து ரஜினி கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டைல் அவர்கிட்ட இருந்தா எல்லா நடை உடை பாவனை எல்லாத்தையும் அப்படி காப்பி அடிச்சதுதான்.
ஆனால் அரசியலில் அந்த விஷயம் செய்யாததுனாலதான் இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு முன்னோடியாக ஒரு ஆசானாக இருந்து எப்பா எல்லாத்தையும் காப்பி அடிச்ச இந்த விஷயத்தில் உண்மையிலேயே நீ என்னை பார்த்து நடந்துட்டு இருந்தன்னா கொஞ்சம் தப்பிச்சிருப்ப, காலம் உனக்கு பதில் சொல்லும் அப்படின்னு முடிச்சிருக்க. தெளிவா குறிப்பிடுறாரு. அதே மாதிரி எனக்கு ஆகுன்ற அன்புக்கு முதற்கொண்டு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு நன்றின்றாரு. இப்ப இந்த அறிவிப்பு, இந்த அறிக்கை என்பது நேரடியாக இருக்கா அல்லது விஜய்காந்த் கேள்வி இருக்குல்ல? கரெக்ட். இது ஆதவ அர்ஜுனாவுக்கா விஜய்கான்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்கும் தான். ரஜினி ரசிகர்களை, ரஜினி படம் வர்றப்போ ரஜினியை காலி பண்ணுவதற்கு விஜய் செஞ்ச செயல்பாடுகள்லாம் நமக்கு விஜய்க்கு ரஜினிக்கு தெரியாதா? ஏங்க சாதாரணப்பட்ட ஒரு பத்திரிகைலாம் எனக்கு தெரியும். இவங்க ரஜினி படம் இறங்குதுன்னா அந்த படத்தை காலி பண்றதுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பட்டாலியன் மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, அவங்கள இறக்கி விட்டு அந்த படத்தை டீக்ரேட் பண்றதுக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு முன்னோடி, ஒரு ஆசிரியர் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்த மாதிரி ஸ்டைலு, நடிப்பு, இதெல்லாம் பல விஷயங்களில் உனக்கு முன்னோடி. அப்படிப்பட்ட ஒருத்தரை நீ காலி பண்றதுக்கு சில்லறைத்தனமான அரசியல் வேலையை செஞ்சவன். அதனால இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாங்கிறது யாரு அப்படின்னா விஜயினுடைய வாய், விஜயினுடைய மவுத் தான் அது, மவுத் பீஸ் தான் அது. விஜய்க்கு கொடுக்கப்படுகிற பதில் தான். ஒருவேளை அந்த வாய் கொஞ்சம் அதிகமா பேசலாம், விஜய் பேச நினைக்காததையும் கூட பேசலாம். ஆனால் இந்த பேச்சு என்பது விஜயின் பேச்சு தான். ஒருவேளை அது எக்ஸ்ட்ரா பேசியிருந்தாலும் கூட ஆதவ அர்ஜுனாவினுடைய துடுக்குத்தனம் இன்னும் மோசமாக விஜய்க்கு பின்விளைவுகளை ஏற்படுத்துங்கிறதும் கூட அதுல இருக்குது. எப்பா நீ செல்ற பாதையே தப்பு, நீ சேர்த்து வச்சிருக்கிறவன் வச்சிருக்கியே கூட ஒரு லாட்ரி, திருட்டு லாட்ரி, அது இன்னும் மோசம். உன் வாழ்க்கையை மொத்தமாக குழி தோண்டி புதைப்பதற்கு இவன் ஒருத்தன் போதும் அப்படிங்கிற செய்தி கூட அதுல இருக்கிறது. அப்போ இது ஆதவ அர்ஜுனாவுக்கான எச்சரிக்கையா விஜய்க்கான எச்சரிக்கையான்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்குமானதுதான். அதுல எல்லாரையுமே நன்றி தெரிவிக்கிறாரு. நீங்க ரகுபதி அவர்களை சொல்றாரு, ஏன் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை சொல்றாரு, நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, அதிமுக பிரமுகர்கள் எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாருக்கும் எனது நன்றி அப்படின்னு சொல்றாப்ல. சோ இது ஆதவ அர்ஜுனாவை நீங்க பக்கத்துல வச்சிட்டு இருக்கீங்க. ஆதவ அர்ஜுனா இன்னும் மோசமான ஒரு நபர். ரெண்டு பேருக்கும் சேர்த்துத்தான் விஜயினுடைய ஆட்டிடியூட், விஜயினுடைய முடிவுகள், விஜயினுடைய நடவடிக்கை பிளஸ் ஆதவ அர்ஜுனாவின் பேச்சு, இது ரெண்டையும் சேர்த்துத்தான். இவருக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரஜினி பார்த்தியா, ரஜினி இறங்க நினைத்த ஒரு இடத்துல கூட நாங்க, அதாவது மறுத்த பயந்த ஒரு அரசியல் களத்துல கூட நாங்க இறங்கி எப்படி ஜித்து காட்டுறோம் பாருங்க அப்படின்னு, ரஜினியை விட நான் மேலானவன் அப்படிங்கிற நினைப்பு விஜய்க்கு இருக்கு. ரஜினிக்கு என்ன பலம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அறிக்கையில அவர் சொல்றாரு. அவர் ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கிறாரு, இன்னும் ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா அதுக்கான பலன் வேற. இந்த வார்த்தையை நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே ரஜினி பதில் சொல்லுவதற்கு முன்னாடியே பல தரப்பும் ரஜினிக்காக பேசி இருக்கிறது. ரஜினிக்காக பேசுறது மட்டும் இல்ல, இந்த ஆதவ அர்ஜுனாவினுடைய துடுக்குத்தனம் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதற்கு எதிராக ரஜினி ரசிகர்கள் கொந்தளித்து விட்டாங்க. உணர்ச்சி ரீதியா அவங்கள பொறுத்தவரையிலும் விஜயனுடைய வருகையே அவங்களுக்கு பிடிக்கல. அப்படித்தான் ரசிகர்களை பொறுத்தவரையிலும் ரெண்டு பக்கமா பிரிவாங்க. ஆனால் இன்னைக்கு இப்ப இருக்கிற சினாரியோ விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துச்சு. ஒரு வார்த்தை ஒட்டு மொத்தமா ரஜினி ரசிகர்களை அந்த பக்கம் நிறுத்திருச்சு. அந்த ஆதவ அர்ஜுனாவின் பேச்சுக்கு முன்னாடி வரையிலும் ரஜினி ரசிகர்கள் அதை பத்தி கண்டுக்கல. இது அரசியல் களம், ரஜினி அரசியலுக்கு வரல, நாம ஜஸ்ட் அதை நாம ஒரு வேடிக்கை பார்க்கறோம், அல்லது நாம ஒரு நமக்கு எந்த கட்சி பிடிக்குதோ நம்ம போட போறோம் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க இருந்தாங்க. ஆனால் விஜய் தரப்பிலிருந்து இப்படி ஒரு கமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை அவர்களால் பொறுத்து கொள்ளே முடியல, கடுமையான எதிர்வினைகளை ஆட்டினார்கள். அதைத்தான் இன்னைக்கு ஆமா நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், இத ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதற்கான பாடத்தை வருகிற எலெக்ஷன்ல உனக்கு புகட்டுவோம். அவர் பெரிய மனுஷங்க, அதை விற்பனை. இந்த ஓட்டு அரசியல் சூழல்ல இந்த ஓட்டு இப்ப 2026 தேர்தல் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. இந்த தருணத்தை இந்த அறிக்கைங்கிறது
இந்த தேர்தலில் எதிரொலிக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, எதிரொலிக்க வாய்ப்பு கண்டிப்பா கண்டிப்பா 1996 தேர்தலில் ரஜினியினுடைய வாய்ஸ்ங்கிறது அவ்வளவு பெருசா வேல்யூவா பிளே பண்ணுச்சு. ஷோ வந்து சொல்லி ஜெயலலிதாவுக்கு எதிராக அன்னைக்கு கலைஞர், தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்துச்சு. சரிங்களா? அப்போ ஜெயலலிதாவை வீழ்த்துவதற்கு அன்னைக்கு ரஜினியினுடைய வாய்ஸ்ங்கிறது பெரிய லெவல்ல வேலை செய்தது. அதே மாதிரி இந்த எலெக்ஷன்ல ரஜினியினுடைய இந்த அறிக்கை என்பது, இந்த அறிக்கை இதோட முடிச்சுக்கணும், இதோட நிக்கணும்னா விஜய் தரப்பு இதோட மூடிக்கணும். இதற்கும் மேல ஏதாவது வார்த்தைகளை விடுவதாக இருந்தால் ரஜினி இன்னும் அடுத்த கட்டமா அவர் வந்து பிளே பண்ணுவார். இதுவே நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த வந்திருக்குல்ல இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு தான். இது வந்து ரஜினி ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய வைப்ரேஷனை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா அவங்க இது வரைக்கும் விஜய் களத்துல இறங்கி இப்படி பேசிட்டு இருக்கும் போதும் பண்ணிட்டு இருக்கும் போதும் அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்க. ஆனா இப்ப தங்களுடைய அரசியல் புள்ளி எது? விஜய் எந்த திசையில் நின்றாலும் விஜயை வீழ்த்துவது. இப்போ ஒரே எதிரி எனக்கு திமுக தான் விஜய் சொல்றாரு இல்லையா? ரஜினி ரசிகனுக்கு யார் எதிரி? எனக்கு ஒரே எதிரி அது தாவேகா தான், அது விஜய் தான் சொல்லி புள்ளிய வச்சு கொடுத்தாப்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், விஜய் யாரை நம்பி இருக்கிறார்? விஜய் வந்து தனது ரசிகர்களை நம்பி இருக்கிறார். விஜய்க்கு இருக்கிற ரசிகர்கள் மாதிரியே அஜித்துக்கு ரசிகர்கள் உண்டு, சிவகார்த்திகேயனுக்கு ரசிகர்கள் உண்டு, அதே மாதிரியே ரஜினிக்கு ரசிகர்கள் உண்டு. இப்ப அஜித் ரசிகர்கள் உள்ள வரல, அதுக்குள்ள விட்டுருங்க, அவங்க நிலைப்பாடுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ரஜினி ரசிகர்கள்ங்கிறது அஜித்துக்கு நிகராகவோ அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். ஏன்னா அது ஒரு பெரிய கோஷ்டி. ஒருவேளை கொஞ்சம் வயசு வேணா மூத்து இருக்கலாமே தவிர பெரிய கூட்டம், அது விஜய்க்கு நிகரான கூட்டம். அப்போ அது எதிர்வினை ஆச்சுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அப்பா ரஜினி ரசிகர், தம் பையன் வந்து விஜய் ரசிகர்னா போன வாரம் வரலாம், அப்பா சரி பரவாயில்ல பையனுக்காக ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பார். இன்னைக்கு அவர் கூடுதலாக எக்காரணம் கொண்டு நீ ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவார். இவெல்லாம் ஒரு ஆளாகன்னு பேசுவார். சரிங்களா? அப்போ இதை வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ விஜயினுடைய ஒவ்வொரு நகர்வும் தனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாக்குகளை அல்லது ஆதரவை அதை குறைச்சிக்கிட்டே இருக்குது. விஜய் வந்த ஊசுல இருந்த ஒரு தெம்பு இருக்கு இல்லையா, வந்துட்டார் ஒரு ஜீவ ரட்சகன் அப்படின்னு பல பேர் நம்பினார்கள், பல பத்திரிகையாளர்கள் நம்பினார்கள், முற்போக்காளர்னு சொல்ல நினைத்து கொண்ட சொல்கிற நபர்கள் கூட விஜய் ஒரு மாற்று தான், பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு அவர்கள் எங்க இருக்கிறார்கள்? அப்போ வந்து ஒரு வருஷம் கூட ஆகல, விஜயினுடைய செயல்பாடுகள் நகர்வுகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஃபெயிலியர். கடைசியாக ரஜினி குறித்து பேசியது என்பது மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர், ஒரு பெரிய பின்னடைவை விஜய்க்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எடுத்துக்க முடியுமா? அப்படியெல்லாம் சொல்றதுக்கான வழிவகைகள் இருக்கா? எப்படி? ஒரு வகையில இந்த அறிக்கை, ரஜினிகாந்த் அறிக்கையின் போது திமுகவுக்கு ஆதரவாகும் விஜய்க்கு எதிராக அப்படின்னு ஒரு அட்ரஸ் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். இல்ல அப்படி சொல்ல முடியாது. அதாவது அவரு அந்த அறிக்கையில எல்லாரு பேரையும் தான் குறிப்பிடுறாரு. அதுல அதிமுக காரர்கள் இருக்காங்க, இல்ல அதுல நீங்க சட்ட அமைச்சர் பேசி பேரை சொல்லி இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சது பாஜக காரர்கள் பேரை தான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு. நீங்க ஆதரவு அந்த அறிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு ஆதரவு பாத்தீங்கன்னா அது பாஜக ஆதரவு வருது. ரஜினி அந்த கலர்ல உள்ளவர் தான், நம்ம முழுசா வந்து அவரை நாம இது பண்ண வேண்டியது இல்லை. ஆனால் ஒரு செய்தி இருக்குது, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு விஜய்க்கு போடாத அப்படிங்கிற அந்த செய்தி அதுல இருக்கு. இப்ப அதுவே போதுமானது. நான் என்ன சொல்றேன், விஜயை வீழ்த்துவதற்கு விஜயின் அதாவது 10%, 8% உருட்டிட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒரு 2% காலி பண்ணுவதற்கு இந்த ஒரு அறிக்கை போதுங்கிறது. நீங்க என்ன ஒரு முழு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கீங்களோ அதுல 2%, அது ஏற்கனவே அதிமுக ஓட்டாக இருக்கலாம், அங்க போயிடும். அது ஒருவேளை ஒரு திமுக காரர்களுடைய ஓட்டா இருக்கலாம், அது அங்க போயிடும். ஒருவேளை அத விசிக ஓட்டா இருந்தா அது அந்த பக்கம் போயிடும், விஜய் பக்கம் வராது. அவ்வளவுதான். உங்கள் விமர்சனம் அப்படியே மக்கள் மறைக்கு வெற்றி பெறுகிறேன். விவாதாட்சி அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி. நன்றி.